Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. So, இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா SQL லீட் கோட்ல கேட்ட டாப் 50 SQL questions. ஓகே, ஸோ லீட் கோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SQL ப்ராப்ளம்ஸும் இங்கே இருக்கும், அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த SQL 50 அப்படிங்கிறது ஃப்ரீயாக லீட் கோடு நமக்கு கொடுக்கறது. ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸில் திரும்ப திரும்ப கேட்கறது தான். பிகாஸ் இன்டர்வியூரே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்னைக்கு அவங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆயிருக்குன்னா அவங்க டேரெக்டாக லீட் கோடு போய் SQL கொஷின்ஸ்னு போடுவாங்க. அது அவங்க இந்த பேஜுக்கு தான் கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஜட்ஜ்மெண்ட் போட்டு காமி அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஓகே. ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஈஸி, மீடியம், ஹார்டுன்னு பிரிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. செலக்ட் அண்ட் தென் பேசிக் ஜாயின்ஸ், அதுக்கப்புறம் பேசிக் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் தென் ஷார்ட்டிங் அண்ட் குரூப்பிங், அட்வான்ஸ் செலக்ட் அண்ட் ஜாயின்ஸ், சப்குவரிஸ், அண்ட் தென் அட்வான்ஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ரெஜெக்ட்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இதை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக 50 கொஷின்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் இந்த ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு வீடியோவாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செலக்ட் இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ ரொம்ப நேரம் எடுக்காது, இந்த 5 கொஷினுமே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளபிள் அண்ட் லோ ஃபேட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லீட் கோடோட பேஜ். ஸோ லெஃப்ட் சைடில் கொஷின் இருக்கும், ரைட் சைடில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து கோடை எழுதிக்கலாம், இங்கேயே நீங்கள் வந்து ரன்னும் பண்ணிக்கலாம், கம்பைலரும் உள்ளேயே இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க டேபிளோட அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இதில் ப்ரைமரி கீ இருக்கா இல்லை ஃபாரின் கீ இருக்கா, அதே மாதிரி இந்த காலமோட இதெல்லாம் காலம், இந்த ப்ராடக்ட் ஐடி, லோ ஃபேட், ரீசைக்கிளபிள் அப்படிங்கிறதெல்லாம் காலம், இங்கே இருக்கிறதெல்லாம் டைப்பு. ஸோ இந்த ஒவ்வொரு காலமும் என்ன ஏது அந்த இன்ஃபர்மேஷன் பேசிக்காக இருக்கும். கொஸ்டின் இங்கே இருக்காது. கொஸ்டின் எங்கே இருக்குன்னா அதுக்கப்புறம் கீழே எங்கே இருக்கு பாருங்க, ரைட் அ சொல்யூஷன் டு ஃபைண்ட் த ஐடி ஆஃப் ப்ராடக்ட் தட் ஆர் போத் லோ ஃபேட் அண்ட் ரீசைக்கிளபிள். ஸோ அதுக்கப்புறம் எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்பெக்டட் இன்புட், எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த லீட் கோடுலேயே தான் நம்மளை வந்து எழுத வைப்பாங்களா இன்டர்வியூலனா? கிடையாது. அதுக்கு வந்து ஆன்லைன் கம்பைலர் நிறையா இருக்குது, கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து கொரி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்க வந்து இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணலாம். இந்த டிஸ்கஷனில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி 1.7 மில்லியன் பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 1.8 மில்லியன் பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அக்செப்டட் வந்து 1.7. அதில் வந்து அந்த ஆன்சரை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ண ஆன்சர்ஸை மட்டும்தான் அக்செப்டட் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இது ஆரக்கிள் தெரிஞ்சவங்க, MySQL தெரிஞ்சவங்க, SQL சர்வர் தெரிஞ்சவங்க, போஸ்ட்கிரேஸ் தெரிஞ்சவங்க, எந்த ஒரு டேட்டா பேஸ், எந்த ஒரு SQLனாலும் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அக்செப்டன்ஸ் ரேட் வந்து 89.4. ஓகேங்களா? அதாவது 1.8 மில்லியன் சப்மிஷனில் 1.7 ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் மக்களான நம்ம தான் அதை ஓட் போட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ண வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம்னா நீங்களும் போயிட்டு இதில் சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸி. இது எல்லாமே செலக்ட் தான், ஜாயின்ஸ் கிடையாது, அக்ரிகேஷன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் 5 கொஷின் வந்து வெறும் செலக்ட். சரி, இப்போ நம்ம கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் இன்புட் அவுட்புட்லாம் என்ன, இன்புட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னங்கிறதெல்லாம் இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் இந்த 5 கொஷினுமே. சரி, ஸோ ரைட் அ சொல்யூஷன் டு ஃபைண்ட் த ஐடிஸ் ஆஃப் ப்ராடக்ட் தட் ஆர் போத் லோ ஃபேட் அண்ட் ரீசைக்கிளபிள். அதாவது இப்போ ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறீங்க, நீங்கள் எதாவது சாப்பிட்ற ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, சிப்ஸ் பாக்கெட்டோ எதாவது எடுக்கிறீங்கன்னா அது பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம் இருக்கும், நிறைய இருக்கும். அதில் 2 என்ன அப்படின்னா, இது வந்து ஃபேட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதே மாதிரி ரீசைக்கிளபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த பர்டிகுலர் கவரை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணலாமா இல்லையா, இதில் எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு. ஸோ அவங்க கேட்குறது என்னென்னா ரைட் அ சொல்யூஷன் டு ஃபைண்ட் த ஐடிஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட ஐடியும் ஃபைண்ட் பண்ணணும். கண்டிஷன் என்னவா இருக்கணும்னா அது லோ ஃபேட்டாக இருக்கணும், ரீசைக்கிளபிளாக இருக்கணும். சரி, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஐடி இருக்குது, லோ ஃபேட்டு, ரீசைக்கிளபிள்னு 2 காலம் இருக்குது. ஈனம் அப்படின்னா எனுமரேட்டர். அதாவது இதில் வந்து இப்போ ஈனம் அப்படின்னா ஏதாவது 1, 2 இல்லை 0, 1 இல்லை வந்து எஸ், நோ, அந்த மாதிரி ஏதாவது 2 வேல்யூ தான் கொடுக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஒய் அண்ட் என். ஸோ வந்து எந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஒய்ன்னு போட்டிருக்காங்களோ அதெல்லாம் லோ ஃபேட், எந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து ரீசைக்கிளபிள் ஒய்னு போட்டிருக்காங்களோ அதெல்லாம் ரீசைக்கிளபிள், அதே மாதிரி எந்த ப்ராடக்ட் எல்லாம் என்னன்னு போட்டிருக்காங்களோ அதெல்லாம் நோ, லோ ஃபேட்டு கிடையாது. அதே மாதிரி ரீசைக்கிளபிள் எந்த ப்ராடக்ட்லாம் என் போட்டிருக்காங்களோ அது வந்து ரீசைக்கிளபிள் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து SQLல வந்து இன்சர்ட்ஸ், கிரியேட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த கோடு எல்லாமே உங்களுக்கு GitHub லிங்க்ல அவைலபிளாக இருக்குது. GitHub லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். நம்ம ஈனம் தான் யூஸ் பண்ணுறோம், YN.
அடுத்து நான் அதில் இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு 5 ப்ராடக்ட் இன்சர்ட் பண்ணுறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2மே ஒய். அதாவது லோ ஃபேட்டும் இருக்குது, ரீசைக்கிளபிளும் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணி காமிச்சிடுறேன். அதேமாதிரி செகண்டில் லோ ஃபேட் கிடையாது, ரீசைக்கிளபிள் எஸ். அந்த மாதிரி ஸோ அண்ட் ஸோ. நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அ சொல்யூஷன் டு ஃபைண்ட் த ஐடியா ஆஃப் ப்ராடக்ட் தட் ஆர் போத் லோ ஃபேட் அண்ட் ரீசைக்கிளபிள். அதாவது 2மே ஒய் ஒய்னு இருக்கணும். அப்படின்னா எதை எடுக்கணும்? 2மே ஒய் ஒய் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம query எப்படி எழுதணும்னா, செலக்ட் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி, அதுதானே நம்ம காலம் பார்த்துக்கலாம், ப்ராடக்ட் ஐடி. ஓகே, ஸோ ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் டேபிள். ஓகே, ஸோ ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேர், இப்போ தான் நம்ம கண்டிஷன் எழுதணும். வேர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 2மே ஒய்ன்னு இருக்கணும். அப்போது லோ ஃபேட்டும் ஒய்ன்னு இருக்கணும். வேர் லோ ஃபேட் ஈக்குவல் டு ஒய் அண்ட் ஆர் போட்டுறாதீங்க, அண்டு. ஓகேங்களா? ஆர் போட்டால் ஏதாவது ஒன்று தான் ஒய்ங்கிற மாதிரி எடுத்துக்கும். அண்ட் ரீசைக்கிளபிளும் வந்து நமக்கு ஒய்யாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணுங்கள். ஓகே, 1 and 4, 1 4, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கம்ப்ளீட்டட். ரைட். ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ரீசைக்கிளபிள் லோ ஃபேட் பார்த்தாச்சு. அடுத்து ஃபைண்ட் கஸ்டமர் ரெஃபரன்ஸ். ஓகே, சரி, இங்கேயும் அதே தான். அந்த ஃபார்மேட்லாம் நான் அப்பயே எக்ஸ்பிளைன் பண்ணதான். ஸோ ஸ்கீமா டிடிஎல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின், எக்ஸ்பெக்டட் இன்புட் அவுட்புட், இங்கேயும் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. எவ்வளோ பேர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன இவங்க கேட்குறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த நேம் ஆஃப் த கஸ்டமர் தட் ஆர் நாட் ரெஃபர்டு பை த கஸ்டமர் ஐடி 2. ஒன்றும் இல்லைங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டேபிள் இருக்குது. இதில் வந்து ஐடி, நேமு, ரெஃபர்டு ஐடி. ஸோ இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு கஸ்டமர் ஒரு கடைக்கு வந்து இன்னொரு கஸ்டமரை ரெஃபர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த கடைக்கு போப்பா, நீங்கள் வாங்கிட்டீங்க, நல்லா இருக்குது, நம்மளும் போய் 4 பேர்கிட்ட சொல்லலான்னு போய் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து அவங்களே நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ இது ஐடி 1. ஓகேவா? நேம் வந்து வில்லை யாருமே ரெஃபர் பண்ணலை, நல்லு. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கேட்குறாங்க அந்த கடை ஓனர், நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணி வந்தீங்களா? ரெஃபர் பண்ணி வந்தீங்கன்னா அவங்க பேர் சொல்லுங்கள், நாங்கள் எழுதிக்கிறோம். அந்த மாதிரி அவர் டேபிள் ரெடி பண்ணியிருக்காரு அந்த கடைக்காரர். அடுத்து 2, அவர் பேர் ஜான், ரெஃபர்டு யாருமே ரெஃபர் பண்ணல. 3 அலெக்ஸ், ரெண்டாவது ஆள் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அடுத்து 3 பில்லுக்கு யாருமே பண்ணல. ஜாக்குக்கு வந்து 1, கஸ்டமர் ஐடி 1. 1னா யார்? வில்லு. அப்போ ஜாக்கை வந்து ரெஃபர் பண்ணது வில்லு. சரியா? அதே மாதிரி அலெக்ஸை ரெஃபர் பண்ணது ஜானு. ஏன்னா அலெக்ஸோட ரெஃபர் ஐடி வந்து 2ன்னு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கை ரெஃபர் பண்ணது 2னா யாரு? ஜானு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபைண்ட் த நேம் ஆஃப் த கஸ்டமர் தட் ஆர் நாட் ரெஃபர்டு பை. ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல பதட்டத்தில் கொஸ்டின்ல வந்து ரெஃபர்டு பை 2, அதாவது 2 யாரெல்லாம் ரெஃபர் பண்ணாலும் அவங்களெல்லாம் கொடுத்துடணும்னு கொடுத்துருவாங்க. நல்லா கொஸ்டின் நம்ம பார்க்கணும். ஸோ நாட் ரெஃபர்டு பை ஐடி 2. யாரெல்லாம் ஐடி 2ஆல ரெஃபர் பண்ணப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில், ஜான், அப்புறம் பில்லு, அப்புறம் ஜாக். இங்கே பாருங்க, வில், ஜான், பில், ஜாக், இவங்க 4 பேர். ஏன்னா இந்த 2 அலெக்ஸும் மார்க்கும் 2ஆல ரெஃபர் பண்ணப்பட்டவங்க. ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி வந்து எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் இன்சர்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட செலக்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதே செலக்ட் அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா, வேர், ஓகே, ஸோ செலக்ட் நேம். ஓகே, செலக்ட் நேம் வேர் ரெஃபர் ஐடி. ஓகேங்களா? ரெஃபர் ஐடி நாட் ஈக்குவல் டு. ஓகேங்களா? நாட் ஈக்குவல் டு இப்படி போடலாம். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு 2, ரெஃபர்ட் ஐடி நாட் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாமா? ஸோ இப்போ 2ஆல யாரெல்லாம், ஸோ அங்கிருந்த இன்சர்ட்ஸும் இந்த நேம்ஸும் வேற கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேவா? 2ஆல யாரெல்லாம் ரெஃபர் பண்ணப்படல நம்ம எடுத்தோம், யாரெல்லாம் பண்ணலை. டேவிட் 2ஆல ரெஃபர் ஆகலை. ஸோ டேவிட் பேர் வந்துருச்சு, ஃப்ராங்க்கும் வந்துருச்சு. ஏன் அலைஸும் பாபும் வரல? ஏன்னா அலைஸும் பாபுக்கு ரெஃபர் ஐடி நல்லுன்னு இருக்கு. ஓகே, அது நோட் புக்ஸில் இங்கே நன்னுன்னு காமிக்கும், ஆக்சுவலாக அது நல்லு. ஸோ அப்போ அதுவும் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஆர், ஓகேவா, ஆர் ரெஃபர்ட் சாரி, ஸோ ஆர் ரெஃபர்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி இஸ் நல். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே வருவாங்க. அதாவது நல்லு இருந்தவங்களும் வருவாங்க. ஸோ அலைஸ், பாபு, அதுக்கப்புறம் டேவிட், அதுக்கப்புறம் ஃப்ராங்க். சார்லியும் ஈவையும் 2வது கஸ்டமர், அதாவது பாபு ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆர் போடணும், அண்டு போடக்கூடாது. அப்போ தான் எல்லாமே வரும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல அண்டு போட்டிங்கன்னா எதுவுமே வராது. இங்கே பாருங்கள், எதுவுமே வராது. ஏன்னா நாட் ஈக்குவல் டு 2ஆகவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணுங்கிறீங்க. அது எப்படி? லைட் இது அந்த மாதிரி நம்மக்கிட்ட ரெக்கார்டு இல்லை இல்லையா? ஸோ அதனால் ஆர் போடணும். ஸோ எல்லாமே நமக்கு வந்து கவர் ஆகிடும். ஸோ இது நமக்கு முடிஞ்சிருச்சு. ஃபைன். அடுத்த கொஸ்டின், பிக் கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, எ கண்ட்ரி இஸ் பிக். ஓகேங்களா? இஃப்
இட் ஹேஸ் அன் ஏரியா அட்லீஸ்ட் 3 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கண்ட்ரி பிக். அதே மாதிரி அந்த கண்ட்ரியில் பாப்புலேஷன் 25 மில்லியனாவது இருக்கணும். அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து பிக். சரியா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ரைட் அ சொல்யூஷன் டு ஃபைண்ட் த நேம், பாப்புலேஷன் அண்ட் ஏரியா ஆஃப் அ பிக் கண்ட்ரி, ரிட்டன் த ரிசல்ட் டேபிள் இன் எனி ஆர்டர். நீங்கள் டிசெண்டிங் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அசெண்டிங்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது இன்புட் அவுட்புட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதுக்கு போயிடலாம் டைரெக்டாக. ஓகே, ஸோ நான் இன்சர்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம், கண்ட்ரி நேம், அந்த கண்ட்ரி எந்த காண்டினென்ட்டில் இருக்குது, அதோட ஏரியா, பாப்புலேஷன், ஜிடிபி. ஸோ இதில் வந்து நமக்கு ஏரியாவும் பாப்புலேஷனையும் நம்ம வந்து கண்டிஷனில் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எது பிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செலக்ட். ஸோ அவங்க கேட்டது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமு, ஏரியா, பாப்புலேஷன் மூணுமே வேணும் ஃப்ரம் கண்ட்ரிஸ். இப்போ தான் நம்ம வந்து கண்டிஷன் எழுதணும். ஸோ வேர் ஏரியா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அவங்க நமக்கு சொன்ன நம்பர் என்ன, அதை காப்பி பண்ணிக்கலாமா? ஓகே, 3 மில்லியன். அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ரைட்? ஓகே, 3 மில்லியன். ஆர் இங்கே பாருங்க, திரும்ப இந்த கொஸ்டின் பாருங்க, ரைட் அ சொல்யூஷன் ஃபார் த நேம், பாப்புலேஷன் அண்ட் ஏரியா ஆஃப் த பிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஒரு இடத்துல என்னன்னா, நீங்கள் வந்து ரெண்டுமே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடைசியில் ஒரு இக்கு வச்சிருக்காங்க பாருங்க, ஆர்னு. இதை நிறைய பேர் நம்ம வந்து பார்க்காம இந்த இடத்துல அண்டை போட்டுருவோம். ஓகேங்களா? ஆர் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஆர், அதுக்கப்புறம் பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ பாப்புலேஷன், அதுவும் அகெயின் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அந்த நம்பரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போடணுங்க. கிரேட்டர் தென் மட்டும் கிடையாது, ஈக்குவல் டுவும் போடணும். சரியா? இப்போ இதை ரன் பண்ணுவோமா? ஓகே, ஸோ சாரி, நான் வந்து என்னோட மேஜிக் கமாண்டை ரன் பண்ணல. ஓகே, கொரியில் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஓகே, இப்போ நமக்கு வந்து எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து எய்தர் வந்து பாப்புலேஷன் வந்து 25 மில்லியனுக்கும் ஈக்குவலாக மேலே இருக்கணும், அல்லது ஏரியா வந்து 3 மில்லியனுக்கு மேலே இருக்கணும். ஸோ நமக்கு வந்து லைக் வி காட் த அவுட்புட். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம ஆர் கொடுத்துருக்கோம், நம்ம அண்டு கொடுக்கல. வி ஹவ் கிவன் ஆர், ஏன்னா அவங்க ஆர் கேட்டிருக்காங்க. சரியா? அண்டு கொடுத்தோன்னா இது கம்மியாகும் ஆக்சுவலாக இந்த ரெக்கார்ட் கவுண்ட். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வியூஸ். ஓகே, ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். எனக்கு இந்த கொஷின் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் எடுக்கும்போதே. ஸோ இங்கே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ ரைட் அ சொல்யூஷன் டு ஃபைண்ட் ஆல் த ஆத்தர்ஸ் தட் வியூவ்டு அட் லீஸ்ட் ஒன் ஆஃப் தேர் ஓன் ஆர்டிக்கல். இப்போ ஒரு ஆத்தர் வந்து ஒரு புக் எழுதுறாரு, அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்றாரு, யார் வேணாலும் படிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் புக்கையே, ஆத்தர் எழுதின புக்கை ஆத்தரே படிச்சாருன்னா அவங்களத மட்டும் எடுங்க அப்படிங்கிறார். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கொஷின். ஸோ இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டிக்கல் ஐடி, ஆத்தர் ஐடி, வியூவர் ஐடி. இந்த ஆர்டிக்கல் ஐடியை விட்டுருங்க, அது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்தது, அது நமக்கு வேண்டாம் இங்கே. ஏன்னா அவங்க கேட்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர், அதாவது அந்த ஆத்தர் வியூட் அட்லீஸ்ட் ஒன்ஸ், இதுலயே இருக்கு ஆத்தர் வியூ, இது மட்டும் போதும். இந்த வியூ டேட்டு, ஆர்டிக்கல் ஐடி ரெண்டுமே நமக்கு வேண்டாம். இப்போ ஆத்தர் ஐடி, ஒரு ஆத்தர் 3ன்னு ஒரு ஆத்தர் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவர் எழுதின புக்கை வியூவர் 5ன்னு ஒருத்தர் படிக்கிறார். அப்போ இவங்க 2 பேருமே மூணாவதுன்னு ஒருத்தர் எழுதின புக்கை 5ஆவதுன்னு ஒருத்தர் படிக்கிறார். அவ்வளோதான். அடுத்து மூணாவதுன்னு ஒருத்தர் எழுதின புக்கை 6ஆவதா ஒருத்தர் வந்து படிக்கிறார். அதாவது 6ஆவதுங்கிறது ஒரு நேம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்துங்க பாருங்க, 7ன்னு ஒரு ஆத்தர் அவர் எழுதின புக்கை 7 திரும்ப வியூ பண்றாரு. அப்போ இது 2 மேட்ச். அதாவது ஆத்தர் ஐடியும் வியூவர் ஐடியும் ஈக்குவல் டுவா இருந்ததுன்னா அவர் எழுதின புக்கை அவரே ஒரு டைம் படிச்சிருக்காருங்கிறது அர்த்தம். அதே மாதிரி 7ஆவது ஆத்தர் எழுதியிருக்க புக்கை 6ஆவது ஒருத்தர் வந்து படிக்கிறார். ஓகே, இது கிடையாது. அடுத்து 7, 1, அதுவும் கிடையாது. இங்க பாருங்க, 4, 4. அதாவது 4ன்னு ஒரு ஆத்தர் எழுதின புக்கை 4ன்னு ஒரு வியூவர் வந்து படிக்கிறார், அவரே படிக்கிறார். திரும்பவும் அதே தான். அப்போ நம்ம ஆன்சர் என்னன்னா 4, 7 வெளியில கொண்டு வரணும். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்க, நான் இங்கே வேற ஒரு இன்சர்ட் நம்பர்ஸ் கவுண்ட் எல்லாம் வச்சு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ஐடி, ஆத்தர் ஐடி, வியூவர் ஐடி. ஸோ சிம்பிள்ங்க, இது அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்கே மேட்டர். பட் கொரி ரொம்ப சிம்பிள். செலக்ட் ஆத்தர் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு என்னன்னா, என்ன கேட்குறாங்கன்னா, ரைட் சொல்யூஷன் டு ஃபைண்ட் ஆல் ஆத்தர்ஸ். ஓகேங்களா? ஆத்தர்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், செலக்ட் ஆத்தர் ஐடி ஃப்ரம் ஆர்டிக்கல் வியூஸ். ஓகேவா? வேர் இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேர் ஆத்தர் ஐடி. ஓகேவா? ஸோ ஆத்தர் ஐடி ஈக்குவல் டு வியூவர் ஐடின்னு நீங்கள் போடணும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடச்சிரும்.
ஓகேவா? அங்க பாருங்க. ஸோ யாரெல்லாம் அவங்களே பார்த்துருக்காங்கன்னா, 101 பார்த்துருக்காங்க. அப்புறம் 104ம் 104ம் அதுக்கப்புறம் வந்து 108, 108, 105, 105. சரி, கொஸ்டின் அதோட முடிஞ்சுதா அப்படின்னு பார்க்கலாம். ரிட்டர்ன் த ரிசல்ட் டேபிள் ஆர்டர் பை ஐடி இன் அசெண்டிங் ஆர்டர். அவங்க ஆர்டர் கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஆர்டர் ஏதாவது ஒரு ஆர்டர்னா நீங்க ஆர்டர் பைங்கிறது போட தேவையில்ல. பட் இங்க கேட்டுட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க எழுதணும். ஸோ எத பேஸ் பண்ணி ஆர்டர் பை பண்ண சொல்லியிருக்காங்க? சார்ட் பை ஐடி இன் அசெண்டிங் ஆர்டர். சரி, அவங்க வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி அப்படின்னு தான் சொன்னாங்க. மத்தபடி எந்த ஐடின்னு அவங்க சொல்லல. ஸோ இதுலயே பாருங்க, ஐடின்றது வந்து நமக்கு எங்கேயுமே இல்ல. ஸோ நம்ம வந்து ஆத்தர பேஸ் பண்ணியே நம்ம பண்ணிரலாம். ஓகேவா? ஸோ ஆர்டர் பை ஏஎஸ்சி சாரி ஆர்டர் பை ஆத்தர் ஐடி ஸ்பேஸ் ஏஎஸ்சி அசெண்டிங் ஆர்டர், அவ்வளோதான். ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா 1458ன்னு ஆர்டராக வரும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நம்ம வந்து இது ஏன்னா டிஃபால்ட் வந்து அசெண்டிங் தான். ஓகேவா? அதனால தான் ஃபர்ஸ்ட் இது கொடுக்காதப்பயும் அதே வந்தது. பட் அவங்க கேட்டனால நம்ம ஆர்டர் பை போட்டுடலாம். சரிங்களா? ஃபைன். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வேலிட் ட்வீட்ஸ். ஓகே, இன்வேலிட் ட்வீட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் அ சொல்யூஷன் டு ஃபைண்ட் த ஐடிஸ் ஆஃப் த இன்வேலிட் ட்வீட்ஸ். சரி, இன்வேலிட் ட்வீட்டோட ஐடி எடுக்கணும். எதை பேஸ் பண்ணி நான் இன்வேலிட் ட்வீட்னு அதை நான் கண்டுபிடிப்பேன்? அவங்களே சொல்லியிருக்காங்க. த tweet is invalid if the number of character used in the content of the tweet is strictly greater than 15. ஓகேங்களா? கிரேட்டர் தென், அவங்க வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சொல்லல. கிரேட்டர் தென் 15 இருந்தால் அது இன்வேலிட் ட்வீட். ஸோ ட்விட் ஐடி இருக்கும், அவங்க என்ன கண்டென்ட் ட்வீட் பண்ணாங்களோ அந்த கண்டென்ட் இருக்கும். நீங்க எதெல்லாம் வந்து லென்த் கிரேட்டர் தென் 15 அதெல்லாம் வெளில எடுக்கணும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இது. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. ஸோ இப்போ இதில் 4 ரெக்கார்டு இருக்கா? பார்த்தாவே சொல்லிடலாம் எதெல்லாம் வந்து மேலே லைக் 15க்கு மேலே இருக்கும்னு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஐடி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ செலக்ட் ட்விட் ஐடி ஃப்ரம் ட்விட்ஸ் வேர் லென்த் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நிறையா டேட்டா பேஸில் சில இதில் லென்த்ன்னு இருக்கும், சில இதில் எல்இஎன்னு தான் இருக்கும். அது நீங்கள் எந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். ஸோ லென்த் ஆஃப் கண்டென்ட், ஓகேங்களா, கிரேட்டர் தென் 15. சரி, வேறு ஏதாவது கேட்டிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓகே, ரிட்டர்ன் த ரிசல்ட் டேபிள் இன் எனி ஆர்டர். ஓகே, அப்போ எனி ஆர்டர்னா நம்ம விட்டுறலாம். லைக் இட் கேன் பி எனி ஆர்டர். சரி, இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா 1, 2 and 4, அதாவது 1. ஸோ இதுவும் வந்து 15க்கு மேலே இருக்குது, இதுவும் வந்து 15க்கு மேலே இருக்குது. 4வது ஆப்வியஸாக 15க்கு மேலே தான் இருக்கும் இந்த ட்விட்டும். ஸோ அதனால் நமக்கு 1, 2, 4 வந்துருச்சு. ஸோ வேலிடான ட்விட்டுன்னு பார்த்தா இது மட்டும்தான். ஸோ இதுவே நீங்கள் வந்து லென்த் கிரேட்டர் தேன் 15 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ விச் இஸ் நாட் கிரேட்டர் தென் அப்படிங்கிறதும் நம்ம போடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ட்வீட், அதாவது 3 மட்டும்தான் வேலிட். ஓகேங்களா? ஸோ மித்ததெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதுவே வந்து லெஸ் தென் 15 கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு அது வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே லெஸ் தென் போட்டுடலாம். ஓகே, 3 மட்டும்தான் வரும். ரைட். ஸோ நம்ம வந்து லீட் கோடோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சாச்சு. பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எடுத்தோன்னே அட்வான்ஸ் போக வேணாம். ஸோ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம்? அடுத்த வீடியோவில் பேசிக் ஜாயின்ஸ் வந்து நம்ம போடலாம். ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @data engineering தமிழ், அங்கேயும் நான் நிறைய வீடியோ போடுவேன், அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 9 மணி நேரத்துக்கு 9 ஹவர்ஸ்க்கு சீக்வல் மாஸ்டர் கோர்ஸ் ஃப்ரீயாகவே என்னோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் 20 மணி நேரத்துக்கு பிக் டேட்டா இன்ஜினியரிங்கோட கோர்ஸும் ஃப்ரீயாகவே என்னோட யூடியூப் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே தமிழில் இருக்குது. அது மட்டும் இல்லை, கிளவுட் இல்லை அஜூர், AWS, GCP மாதிரி அதையும் நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போய் பாருங்கள். அண்ட் நம்ம தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் டேட்டா இன்ஜினியரிங் கம்யூனிட்டி. யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ப்ளீஸ் டூ ஃபாலோ மை பேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ.